லால் கிதாப் என்ற நூலிலே சொல்லப்பட்ட சூரியனுக்கான பரிகாரம். சூரிய திசை நடப்பவர்கள் யாராக இருந்தாலும், அல்லது சூரியன் சாரம் கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இதிலே இருந்து ஒரு கிரகம் திசாபுத்தி நடத்தும் போதும் வாழ்வியல் பரிகாரம் என்ன செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புத்தகத்திலே தரப்பட்ட பரிகாரம் இனிப்பு தானம். முக்கியமாக கோயில்களுக்கு அல்லது இந்த சர்க்கரை பொங்கல் மாதிரி நைவேத்தியங்கள் பஞ்சாமிர்தம் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி செய்யும்போது வெல்லம் அல்லது சர்க்கரை இதை வாங்கி கோயிலுக்கு தானமாக தர வேண்டும். அல்லது வெல்லத்தினால் செய்யப்பட்ட இனிப்பு பண்டங்களை கோயில் வாசலிலே தானமாக தர வேண்டும். இது மிகச்சிறப்பாக இந்த சூரிய திசைக்கு வேலை செய்யும். இன்னொரு பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காப்பர் காயின், காப்பர் டாலர். ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான், ஆனால் சூரிய திசைக்கு அற்புதமாக வேலை செய்யும். ஞாயிற்றுக்கிழமை அன்று தந்தையுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்று காப்பர் டாலரை அவர் கையால் வாங்கி, அப்படி இல்லாதவங்க ஒரு ஈஸ்வரன் கோயிலில் கொண்டு போய் அந்த டாலரை வச்சு பூஜை பண்ணி, அந்த குருக்கள் வயசானவர் இருக்கார் இல்லையா, அவர் கையில் வாங்கி கழுத்திலேயே டாலராக மாற்றிக்கொள்ளுங்கள். அதில் உருவப்படம் இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எந்த சாமி பிடிக்குமோ அந்த சாமி டாலரை வாங்கிக்கோங்க. முக்கியமாக அது காப்பராக இருக்கணும், அவ்வளோதான். அந்த காப்பர் டாலரை கழுத்திலே அணியும் போது சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்களிலிருந்து சுலபமாக வெளியே வர முடியும். 100க்கு 100 இது சக்ஸஸான பரிகாரம். செய்து பாருங்கள்.